Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இன்றைக்கு மாமல்லபுரத்தில் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் அதன் தலைவர் விஜய் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. மேடைக்கு விஜய் வந்துவிட்டார். தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் தொடங்கி இருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். உறுதிமொழியை வாசிக்க துணை பொதுச் செயலாளர் அன்பக்கா விஜயலட்சுமி அவர்களை அழைக்கிறேன். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமை ஆற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. தொடர்ந்து நம்முடைய கொள்கை பாடல் ஒலிக்கிறது. அமைதி. யாரை அமைதி. யாரை
அமைதி. யாரை அமைதி. யாரை அமைதி. யாரை தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அந்த கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் விஜய் உள்ளே நுழையும் போது அவர்களுக்கு தற்போது விசில் சின்னம் கிடைத்திருப்பதனால் தொடர்ந்து விசில் அடித்தபடி விஜயை வரவேற்றார்கள். தாவேகா எனவும் முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள். மேடையில் உறுதிமொழி ஏற்று விழா தொடங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், செயல் வீரர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இன்றைக்கு என்னென்ன நிகழ்ச்சி நிரல், என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கு ஆலோசனை செய்யப்படுகிறது? விஜய் என்ன பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது? தமிழக வெற்றி கழகத்தின் செயல் வீரர்கள் கூட்டம் மாமல்லபுரம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தற்போது நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. இக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், பேரூர் பகுதி செயலாளர் உட்பட 3000க்கும் மேற்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். பனையூரிலிருந்து விஜய் புறப்பட்டு வந்து நிகழ்ச்சிக்கு அரங்கத்துக்கு வந்த பிறகு முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுன், நிர்மல்குமார், ஜேசிடி பிரபான் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளுடன் தனியாக ஒரு ஆலோசனை நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக வந்து மேடையில் என்ன பேச வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த நிகழ்ச்சி முன்பாக பேசி ஆலோசனை நடத்திய பிறகு தற்போது நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. தமிழ் தாய்க்கு வாழ்த்துடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு கொள்கை விளக்க பாடல் மற்றும் கொள்கை உறுதிமொழியேற்புக்கு தற்போது வந்து விஜய் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் உரையாற்ற, குறிப்பாக வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு வந்து அதே போன்று கொள்கை தலைவர்களுக்கு வந்து திருவுருவப் படங்களுக்கு மலர்த்தி மரியாதை செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து தலைமை நிர்வாகி ஒருங்கிணைப்பாளர், கட்சியுடைய தலைமை நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் ஜெகத் அவர்கள் வந்து வரவேற்பை ஏற்றார். அதைத் தொடர்ந்து பொதுச் செயலாளர்கள் பேசுவார்கள். பின்பு கடைசியாக வந்து விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். வழக்கமாக விஜய் நிகழ்ச்சி என்றாலே வந்து விஜய் என்ன பேசி போகிறார், பாஜக மற்றும் திமுகவை வசைபாடுவார் என்ற கருத்து எல்லாருக்கும் மனையில் இருந்தும் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா விஜய் என்ன பேசப்படுற என்பது தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த அரசியல் கட்சியில் ஒரு பரபரப்பு ஏற்படுது. ஏனென்றால் வந்து கரூர் விவகாரத்தில் சிபிஐ வளையத்திற்கு சிக்கியிருக்கும் விஜய் அவர்கள் வந்து அதை போன்று ஜனநாயக படத்திற்கு வந்து சென்சார் பிரச்சனை உள்ளது. இது போன்ற நிகழ்வு மத்தியில் வந்து விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு கருத்தையும் கூறாமல் இருந்தார். விஜய் கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்ட போது கூட வந்து முருகேசன், நம்ம தொடர்ந்து இது குறித்து பேசலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.